பகுதி எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினைவுகளை அறியும் கர்த்தர். நம்முடைய நினைவுகளை அறிகின்ற கர்த்தராயிருக்கிறார். இதுதான் தலைப்பு. நினைவுகளை அறிகின்ற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டங்கள், ஒவ்வொரு சிந்தனைகள், ஒவ்வொருடைய எய்ம், இதெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருப்போம். கர்த்தர் நினைவுகளை அறிந்திருக்கிறவராக, அதாவது நினைவுகளை நோக்கத்தை அறிகின்ற கர்த்தர், நினைவுகளின் நோக்கத்தை அறிகின்ற கர்த்தராக இருக்கிறார். அந்த நோக்கத்தை தான் இப்போ நம்ம வாசித்த திருக்குறள் பகுதியில் அவங்க ஒரு லக்கை குறித்து சொல்லுகிறார், ஒரு முடிவை குறித்து சொல்லப்படுகிறது, ஒரு கருத்து, ஒரு எய்மை குறித்தும், ஒரு கோலை குறித்தும், ஒரு பர்பஸை குறித்தும் அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. மீண்டுமாக அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர். நம்மளுடைய பேரில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா? நினைவுகளை என்ன செய்திருக்கிறார்? நினைத்திருக்கிறார். ஒவ்வொரு நம்மளுடைய பேரில் கர்த்தர் நினைவுகளை நினைத்திருக்கிறவராக காணப்படுகிறார். நாம் நினைத்திருக்கிறது வேற, கர்த்தரே என்ன செய்யறாரு? நம்மளுடைய பேரில் என்ன செய்யறா? நினைத்திருக்கிறார். என் மகன் இப்படி ஆக வாழ வேண்டும். நமக்கு ஒரு எய்ம் இருக்கும், நமக்கு ஒரு முடிவு இருக்கும், நமக்கு ஒரு கருத்து இருக்கும். நம்முடைய எய்மை அவர் எய்மாக நினைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய லக்கை அவர் லக்காக நினைத்திருக்கிறாராம். அதுதான் சொல்றாரு வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளே அறிவேன். நம்முடைய பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிகின்ற கர்த்தராக இருக்கிறார். அது எப்பேற்பட்ட நினைவா இருக்கிறதாம் அந்த வசனத்தின் முடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தீமைக்கல்ல, அவர் நினைத்திருக்கின்ற நினைவுகள் தீமைக்கல்ல, நம்முடைய சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். முதலாவது நினைவுகளின் நோக்கத்தை அறியும் கர்த்தர். நினைவுகளின் நோக்கத்தை அறியும் கர்த்தர். இரண்டாவதாக எழுத வாசிங்க, நினைவுகளின் தோற்றத்தை அறிகிற கர்த்தர். முதலாவது நினைவுகளின் நோக்கத்தை அறியும் கர்த்தர். இரண்டாவதாக நினைவுகளின் தோற்றத்தை அறிகிறவர். 1:4 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. இங்கே பாருங்க, வசனத்தை நல்லா கவனிக்கணும். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும், அவர் என்ன செய்யணுமா? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். அறிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை அறிகின்ற கர்த்தராக இருக்கிறார். சாலமோன் என்ன சொல்றாருன்னா, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரே உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். உத்தம இருதயத்தோடு என்ன செய்யணுமா? ஆண்டவரை சேவிக்க வேண்டும்.
உற்சாகமான மனதோடு ஆண்டவரை சேவிக்க வேண்டும். அப்படி உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு ஆண்டவர் நாம் சேவிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், அந்த வசனத்துல முடிவு பாருங்க, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். மேல வசனத்துல மேல, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நம்மளுடைய நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் கர்த்தர் அறிகிறவராக காணப்படுகிறார். என்ன தோற்றம் சொன்னா, உருவம், ரூபம் என்ற தோற்றம், வடிவம் என்ற தோற்றம், காட்சி என்ற தோற்றம், ஆரம்பம் என்ற தோற்றம். இந்த உருவம், இந்த ரூபம், இந்த காட்சி, இந்த ஆரம்பம், இந்த தோற்றம் எல்லாம் நம்ம ரூபங்களை அறிகின்ற கர்த்தர், நம்ம உருவங்களை அறிகின்ற கர்த்தர், நம்ம தோற்றங்களை அறிகின்ற கர்த்தர், நம்மளுடைய ஆரம்பங்களை அறிகின்ற கர்த்தர், எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்யறா அறிகின்றவா இருக்கிறார். நினைவுகளின் தோற்றத்தை அறிகின்ற கர்த்தர், நினைவுகளின் தோற்றத்தை அறிகிறவர். எப்போது நினைவின் தோற்றத்தை அறிவாரு? இருதயத்தோட ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது என்ன செய்யணுமா? வசனம் சொல்லப்பட்டது என்ன செய்யணுமா? இருதயத்தோடும் உற்சாகமான மனதோட என்ன செய்யணுமா? வாசியமா வசனத்துல முடிவுல, நீ அவரை உத்தம இருதயத்தோடு என்ன செய்யணுமா? ஆண்டவரை சேவிக்கும். உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு ஆண்டவரை சேவிக்கும் போதுதான் நம்மளுடைய எல்லா தோற்றங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். நம்ம உருவம், நம்ம எப்படி, நம்ம ரூபம் எப்படி இருக்க வேண்டும், நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், நம்ம எப்படி வெளிப்படுத்த வேண்டும், நம்ம காட்சி எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எப்படிலாம் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அப்ப அதுதான் சால்மோனுக்கு சொல்றாரு. என் வீட்டுல போயிட்டு வசனத்தை தியானித்து பாருங்க. சால்மோனுக்கு இப்படிதான் சொல்றாரு, உத்தம இருதயத்தோடு உற்சாகமான ஆவியோடு என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். அப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது, அப்படி ஆண்டவர் நாம் பற்றி கொள்ளும் போது, அப்படி ஆண்டவர் நாம் தேடும் போது, அந்த வசந்த முடிவில் இவனமாக சொல்லப்பட்ட வசந்த முடிவில் வாசிங்க. தேடினால் ஆண்டவரை தேடும் போது, அதுதான் அந்த காலகட்டத்தில் அறிவா என்ன செய்யறதுன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. ஆண்டவரை தேடுவது, ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வது, ஆண்டவரை குறித்து பகிர்ந்து கொள்வது, ஆண்டவரை குறித்து ஷேர் பண்ணுவது எளிதா இருக்கிற காலகட்டம். தேடுவதே இல்லை. உண்மையாகவே குறிப்பிட்ட காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டவருக்கும் நமக்கும் நிறைய ஒரு இடைவேளை இருக்கிறத நாம் அறிவோம். குடும்பங்களில் பார்க்கிறோம், நம் நண்பர் இடத்துல பார்க்கிறோம், நம்ம ஒரு இடத்துல பார்க்கிறோம், நம் ஊழியர் இடத்துல பார்க்கிறோம், எல்லா இடத்துலும் பார்க்கிறோம். ஆண்டவரை தேடுவது, ஆண்டவரை உற்சாகம் மனதோடு ஆராதிப்பது, ஆண்டவரை முழு இதயத்தோடு மகிமைப்படுத்துவது நாளுக்கு நாள் என்ன செய்யறோம்னா பிசாசானவன் நம் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு அதுக்கு முன்பதாக பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான். பலவிதமான பிரச்சனைகள் அவனுக்கு நன்றாக தெரியும். பிரச்சனை இந்த குடும்பத்தில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதை பிசாசம் நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த பண பிரச்சனை உருவாக்க வேண்டும், இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை உருவாக்க வேண்டும், இந்த நபருக்கு இந்த பிரச்சனை உருவாக்க வேண்டும். அதனால நம்ம ஆண்டவரை எப்போதும் தேடிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக காணப்படுவது. ஆண்டவரை எப்போதும் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும் போதுனா அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம படிப்படியா வெளியே வர முடியும். முதலாவது நினைவுகளின் நோக்கத்தை அறியும் கர்த்தர், இரண்டாவதாக நினைவுகளின் தோற்றத்தை அறிகின்ற கர்த்தர். அதில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் 139 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம் வாசிங்க. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்,
என் உட்கார்தலையும் என் என் எழுந்திருத்தலையும் நீ அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை நினைவுகளை தூரத்தில் அறிகிறீர். என் நினைவுகளை தூரத்தில் அறிகிறீர். என் உட்கார்தலும் என் எழுதுதலும் எல்லாவற்றையும் அறிகின்ற கர்த்தர் நம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறாரா? தூரத்தில் அறிகிறார். நம் நினைவுகளை நம் தோற்றத்தை அறிகின்ற கர்த்தர், அவைகளை நிறைவேற்றுகின்ற கர்த்தர். எப்போது நிறைவேற்றுவார்? அவரை தேடும் போது. எப்போது நிறைவேற்றுவார்? முழு இதயத்தோடு அவரை நினைவு கூறும்போது, உற்சாக ஆவியோடு அவரை துதிக்கும் போது, அவர் தேடும் போது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போதுதான் நிறைவேற்றுகிறார். தூரத்திலிருந்து நினைவுகளை நிறைவேற்றுகின்ற கர்த்தராக இருக்கிறார், பார்க்கின்ற கர்த்தராக இருக்கிறார். மூன்றாவதாக நினைவுகளின் மாற்றத்தை அறிகிற கர்த்தர், நோக்கத்தை அறிகின்ற கர்த்தர், தோற்றத்தை அறிகின்ற கர்த்தர், நம்முடைய நினைவுகளின் மாற்றத்தை அறிகின்ற கர்த்தராக இருக்கிறார். அடுத்த வாசிங்க ஏசாயா 66ஆம் அதிகாரம் 66 வசனத்தை வாசிக்கலாம். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். நானும் சொல்றாரு திட்டவட்டமா நினைவுகளின் மாற்றத்தை அறிகின்ற கர்த்தரா இருக்கிறார். மனம் மாற்றத்தை அறிகின்ற கர்த்தர், உருவ மாற்றம் அறிகின்ற கர்த்தர், நிலை மாற்றம் அறிகின்ற கர்த்தரா இருக்கிறார். வசனத்துல சொல்றார், ஆண்டவர் நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியைகளையும் நினைவுகளையும் அறிந்திருக்கின்ற கர்த்தரா இருக்கிறார். உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கின்ற கர்த்தரா இருக்கிறார். நமக்கு விசுவாசம் இருக்கிறது, தெய்வ பக்தி இருக்கிறது, ஆனா என்ன இருக்கு? செயல்படுவதில்லை. கிரிய நம்ம வெளிப்படுவதில்லை. விசுவாசம் இருக்கணும், கிரியைகளும் இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் அடிப்படையில் சார் கிரியைகள் மூலமாக அந்த குமாரனே, ஏகசுதனா இருக்கிற ஒரே ஒரு குமாரனே பலியாக கொடுப்பதற்கு முன் வருகிறத பார்க்கிறோம். இதுதான் இந்த வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய கிரியைகளே ஒவ்வொன்றும் நான் அறிந்திருக்கிறேன், அது மற்றும் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். கிரியைகள் மட்டுமல்ல, நினைவுகளையும் அறிந்திருக்கின்ற கர்த்தரா இருக்கிறார். நான் சகல ஜாதியாரையும் வாசக்காரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். எப்போது அந்த காலம் வரும் சொன்னால், நம்மளுடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். நம்மளுடைய நினைவுகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். திருச்சபை மக்களா இருக்கட்டும், திருச்சபை நத்துகளா இருக்கட்டும், நம்ம கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது, நம்மளுடைய நினைவுகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது, சகல ஜாதியாரையும் வாசக்காரையும் யார் கூட்டி கொண்டு வந்து சேர்ப்பாரா? ஆண்டவரே என்ன செய்வாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கூட்டிக் கொண்டு சபையை நிரப்புவார். இப்படியாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார், நானே கூட்டிக் கொண்டு வந்து அந்த காலம் வரும், கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என்னை என்ன செய்வார்கள்? மகிமே, என் மகிமே மகிமே. அவரே ஆண்டோட மகிமை காண்படிக்கு அவரே கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்துவார். நாம் நம்முடைய கிரியைகளை ஆண்டவருக்கு முன்பாக வெளிப்படுத்தும் போது, நாம் நம்முடைய நினைவுகளை ஆண்டவருக்கு முன்பதாக வெளிப்படுத்தும் போது, நம்முடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய நினைவுகளின் நோக்கத்தை அறிந்திருக்கிறார், நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார், நினைவுகளின் மாற்றத்தை அறிந்திருக்கிறார், நம்முடைய மனமாற்றத்தை அறிந்திருக்கிறார், உருவ மாற்றத்தை அறிந்திருக்கிறார், நிலை மாற்றத்தை அறிந்திருக்கிற கர்த்தர்
நம்ம அனைத்து நினைவுகளெல்லாம் அறிந்திருக்கின்ற கர்த்தர் அவரே சொல்றார், சகல ஜாதியாரையும் சகல பாசக்காரரையும் நானே கூட்டிக் கொள்வது காலம் வரும் என்று கர்த்தர் சொல்றார். அதனால நாம் சிந்தித்த இந்த தலைப்பினும் நினைவுகளே அறியும் கர்த்தரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவுகளே அறிந்திருக்கிறோம். நம்ம நோக்கம் என்ன என்பதை கர்த்தருக்கு நன்றாக தெரியும். நம்ம தோற்றம் என்ன என்பதை கர்த்தருக்கு நன்றாக தெரியும். நம்முடைய மாற்றம் என்ன என்பதை கர்த்தருக்கு நன்றாக தெரிகின்ற கர்த்தரா இருக்கிறார். நினைவுகள் மாற்றத்தை அறிகின்ற கர்த்தரா இருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்றாரோ அந்த வசனத்தை மீண்டுமாக ஒரு முறை படிப்போம். 1 நாளாகும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சாலமோனுக்கு வனமாக சொல்லுகிறான். ஒரு முறை நாம் அணுகிற அந்த வசனத்தை கேட்போம், காது கொடுத்து கேட்போம். என் குமாரரே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். ஜெபம் செய்வோம். ஆம் ஆண்டவரே, நம் நினைவுகளை அறிகின்ற கர்த்தராக இருக்கிறேன். இந்த நோக்கங்களை அறிகின்ற கர்த்தராக இருக்கிறேன். தோற்றங்களை அறிகின்ற கர்த்தராக இருக்கிறேன். நினைவுகளின் மாற்றங்களை அறிகின்ற கர்த்தராக இருக்கிறார். பெயர் பெற்ற தேவனே, தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு மறைவாக ஒன்றும் செய்ய முடியாத இந்த காலகட்டத்தில் உன் குடும்பங்களின் நோக்கம் என்ன என்பதை, அப்பா இலக்கு என்ன என்பதை நிறைந்திருக்கிறாண்டவரை இந்த வாழ்க்கையில் இந்த இலக்கை நிறைவேற்றும்படிக்கு, முடிவை நிறைவேற்றும்படிக்கு, ஆரம்பத்தை கருத்துக்களை நிறைவேற்றும்படிக்கு, குடும்பத்தில் கலைத்து விதமான கருத்து வேறுபாடுகளை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வதாக. விசேஷமாக ஆண்டவரே, நினைவுகளின் தோற்றத்தில் அறிகின்ற கர்த்தர், உருவத்தை அறிகின்ற கர்த்தர், ரூபங்களை அறிகின்ற கர்த்தர், வடிவத்தை அறிகின்ற கர்த்தர், காட்சிகளை அறிகின்ற கர்த்தர், ஆரம்பங்களை அறிகின்ற கர்த்தர் இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிகின்ற கர்த்தர், இலக்கையும் தோற்றத்தையும் முடிவும் மனமாற்றத்தையும் உருவ மாற்றத்தையும் அறிகின்ற கர்த்தராக இருக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு மீண்டுமாக இந்த வார்த்தை மூலமாக அவர்கள் பேசுவதற்காக, நினைவூற்றுவதற்காக, நாங்கள் மீண்டுமாக ஆண்டவரை எச்சரிப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிற மாட்டவரை, நன்றோடு துதிக்கிற மாட்டவரை, நன்றோடு நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாட்டவரை, நன்றோடு உண்மை போற்றுகிறோம். அப்பா, உண்மை தேடுகின்ற பிள்ளைகளாக எத்தனை விதமான பணிகள் இருந்தாலும், எத்தனை விதமான ஸ்தோத்திரமான வேலைகள் இருந்தாலும், எத்தனை விதமான ஸ்தோத்திரம் முக்கியமான பணிகள் இருந்தாலும், கர்த்தருக்கென்று அப்பா நேரத்தை ஒதுக்கவும், கர்த்தருக்கென்று வேத வாசிப்பு அப்பா ஒதுக்கவும், கர்த்தருடைய சமூகத்தில் அப்பா அமைதியாக அமர்ந்து காத்திருக்கவும், ஜெபிக்கவும், கர்த்தரோடு பேசுகின்றப்பா நேரத்தை ஒதுக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டும். கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிற மாட்டவரை, உமக்கு என்று சமூகத்தில் ஆண்டவரை காத்திருந்து, உடைய சமூகத்தில் நாங்கள் வீட்டிருந்து, உடைய சமூகத்தில் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே காத்திருக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நினைவுகளை வழக்கை நிறைவேற்றுகின்ற கர்த்தரா இருக்கிறேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, காத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை ஆசீர்வதியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படி திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல